அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 2025க்கான வீடியோ பதிவுகளில் தமிழ் வீடியோ பதிவுகளை பதிவிட்டு வரோம். அதில் அறநூல்கள் மற்றும் அறிஞர்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை பதிவிட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அறிஞர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார். யார்? குன்றக்குடி அடிகளாரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மாற்றம் அப்படின்ற டெஸ்ட் பேட்சை விருப்பமுள்ள மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. ஜிகே தொடர்பான வீடியோ பதிவுகளை நம்ம விரைவில் பதிவிடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த குன்றக்குடி அடிகளார் தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1925 குன்றக்குடி அடிகளாரினுடைய பிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எங்கே பிறக்கிறார் அப்படின்னா மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய நடுத்திட்டு அப்படின்ற பிளேஸில் தான் பிறக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ குன்றக்குடி அடிகளாரினுடைய பிறப்புங்க மயிலாடுதுறை அருகே நடுத்திட்டு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன். இவருடைய இயற்பெயர் என்னது? அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இவருக்குன்னு இருக்கக்கூடிய முக்கிய வருடங்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அவருடைய சிறப்பு பெயர் இதழ்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். 1944 தருமபுரி ஆதீனத்தில் கணக்கர் பணியில் சேர்ந்தார். அப்போ 1944 என்ன பண்ணுறாரு? தருமபுர ஆதீனத்தில் கணக்கர் பணியில் சேரக்கூடியவராக இருக்கார். 1945 தருமபுர ஆதீனத்தினுடைய கட்டளையை தம்பிபிரான் ஆனார். தருமபுரன் ஆதீன் கட்டளையில் என்னவா மாறுறாரு? தம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகக்கூடியவராக இருக்கார். 1945 to 48 இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழை முறையாக கற்றுக்கொண்டு வித்துவான் பட்டம் பெறக்கூடியதாக இருக்குது. என்ன பட்டம் பெறுறாரு? வித்துவான் பட்டம். அப்போ 1945 to 48 அந்த காலகட்டத்தில். அடுத்து பாருங்கள், 1952 ஜூன் மாதம் 16ஆம் தேதி 1952 ஜூன் 16 என்ன பண்ணுறாரு அப்படின்னா குன்றக்குடி திருமடத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1952 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய எதிர்ப்பை தாக்குப்பிடிக்க மாநாடு நடத்துகிறார். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் இல்லை, கடவுளை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இவர் ஒரு மாநாட்டை நடத்துகிறார். எப்போ அப்படின்னா 1952 ஆகஸ்ட் 11. அந்த மாநாட்டினுடைய விளைவு தான் என்ன ஆகுது அப்படின்னா அருள் நெறி திருக்கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டம் கூடுவதற்கு காரணமாக இருக்குது. சரிங்களா? இந்த கூட்டம், இந்த மாநாடு எப்போ அப்படின்னா 1954 தேவக்கோட்டையில் ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் முதல் மாநாடு நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எதிராக தாக்கு பிடிப்பதற்காக ஒரு மாநாட்டை 52 நடத்துகிறாரு. அதனுடைய விளைவாக அருள் நெறி திருக்கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவக்கோட்டையில் ராஜாஜி தலைமையில் முதல் மாநாடு 1954, ஒரு சில இடத்துல 1958 அப்படின்றது நமக்கு குறிப்பிட்டக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 1969 to 76 என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெய்வீக பேரமைப்பினுடைய தலைவராக மாறுறாரு. அப்போ நம்ம பார்த்துருப்போம் 52 குன்றக்குடி திருமணத்தினுடைய தலைவராக மாறுறாரு. 69 to 76 தெய்வீக பேரவை அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய பயணங்கள்லாம் மேற்கொண்டு 1972 இந்தியாவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குன்றக்குடி கிராம திட்டம், என்ன திட்டத்தை தொடங்குறாரு? குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கக்கூடியவராகவும் இருக்கார். அடுத்து இவருடைய இதழ்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. இதில் வினாக்கள் வரும். இதெல்லாம் மறக்காமல் ஒரு நோட்டு எடுத்து பேனை எடுத்து அழகாக உட்காந்து வீடியோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்து எழுதிட்டு அடுத்தடுத்த கண்டென்ட்டை பாருங்கள். சரி, ஒரு சின்ன ஒரு கேள்வியை மட்டும் நம்ம கேட்டுருவோம் இந்த வீடியோ பதிவில். என்ன அப்படின்னா பழமொழி 400 அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஒரு வீடியோவை நம்ம பார்க்கறது விட என்னென்னா அதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியான விடையை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம முன்னாடி இருக்கிறத பார்த்ததும் இதுவும் ஒரு மிங்கிலாகக்கூடியதாக இருக்கும். ஒரு வகுப்புன்றது அப்படி தான் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்து இவருடைய இதழ்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இவருடைய இதழ்கள் நமக்கு 4 இதழ்கள் இருக்குது. அந்த 4 இதழ்களை பார்ப்போம். என்ன அப்படின்னா அருளோசை அப்படின்ற ஒரு இதழ்,
அறிக அறிவியல், இது ரெண்டும் நமக்கு 7th நியூ புக்கில் கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிமொழி அப்படின்ற ஒன்றும், தமிழகம் அப்படின்ற ஒரு இதழையும் நடத்தக்கூடியவராக இருக்கார். அருளோசை, மணிமொழி, தமிழகம், அறிக அறிவியல் அப்படின்ற இதழ்களை எடுக்கக்கூடியவராக இருக்கார். அடுத்து இவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள், நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு பேர் என்னென்னா தவத்திரு குன்றக்குடியடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ குன்றக்குடியடிகளார், அது வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்தசாமி தம்பிரான், என்னென்னு சொல்கிறாங்க கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள், அருணாச்சல தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியவராகவும் இருக்கார். சரிங்களா? இவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி ஒரு சில வினாக்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். மக்கள் பணியே இறைப்பணி, என்ன பணி? மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை இறைப்பணி எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார்? நம்மளுடைய குன்றக்குடி அவர்கள் தான். அடுத்து ராபி சேது பிள்ளையால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டவர். இவர் திருக்குறளை அதிகமாக ஈடுபாடு கொண்ட நபர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குன்றக்குடியடிகளார் யாருடைய காரணத்தினால அவர் திருக்குறள் மீது ஈடுபாடு கொண்டார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அவர்களுடைய காரணத்தினால தான் என்ன பண்ணுறாரு, திருக்குறளின் மீது ஈடுபாடு கொண்டக்கூடியதாக இருக்குது. அடுத்து தம்முடைய பேச்சாலும் எழுத்தாலும் இறைதுண்டும் சமூகத்தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். தன்னுடைய பேச்சு மூலயமா அவர் என்ன பண்ணுறாரு, பேச்சு மற்றும் எழுத்தால் இறை தொண்டையும் ஆற்றாரு, சமூக தொண்டையும் ஆற்றாரு, இலக்கிய தொண்டையும் ஆற்றக்கூடியதாக இருக்கார். எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு வல்லுநராக இருக்கக்கூடியவராக இருக்கார். அடுத்து மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், மேடையில் பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபராக யார் இருக்கார்? குன்றக்குடியடிகளார் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபைனலாக அவருடைய நூட்களை பற்றி பார்ப்போம். அவருடைய நூட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார் அச்சுவட்டில், நாயன்மார் அச்சுவட்டில் அப்படின்றது குறட்செல்வம். அடுத்த நூல் என்னது? குறட்செல்வம். நாயன்மார் அச்சுவட்டில் குறட்செல்வம். அடுத்தது இந்த 3வதாக இருக்கக்கூடிய நூல் ரொம்ப முக்கியம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள். என்ன நூல்? ஆலயங்கள் சமுதாய மையங்கள். இந்த நூலுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நூல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தமிழக அரசினுடைய முதல் பரிசு பெற்ற நூல். தமிழக அரசினுடைய முதல் பரிசு பெற்ற நூல் இது, ஆலயங்கள் சமுதாய மையங்கள். அடுத்து இவர் தன்னுடைய வரலாறை ஒரு நூலாக எழுதுகிறாரு, மண்ணும் மனிதர்களும். அப்போ குன்றக்குடி அடியார்களுடைய சுயசரிதை அல்லது தன் வரலாறு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நூல் எடுக்கணும்? மண்ணும் மனிதர்களும் அப்படின்ற நூல் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் காட்டும் அரசு. அப்போ வள்ளுவர் காட்டக்கூடிய அரசு, திருவள்ளுவர் காட்டக்கூடிய அரசு மற்றும் திருவள்ளுவர் காட்டும் அரசியல். அரசியும் சொல்கிறாரு, அது எப்படி அரசியல் பண்ணணுன்றதையும் சொல்லக்கூடியதுக்கான புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்து பாரதி யுகச்சந்தி அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. பாரதி யுகச்சந்தி அப்படின்ற நூலும். இவருடைய மறைவு எப்போ அப்படின்னா 1995 இவருடைய மறைவு இருக்கக்கூடியதாக இருக்குது. இது போன்ற அருமையான தகவலை பெறுவதற்காக நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணிக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். விரைவில் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் அறிவிப்பாக கொடுக்குறோம். தேங்க்யூ டு ஆல்.